இன்னைக்கு மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி மசாலா உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பூரி மசாலா மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நல்லா ரெட்டாக இருக்கும். மல்லி, ஜீரகம், புளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தோசையை ஊற்றி அந்த சட்னியை நல்லா அப்ளை பண்ணிடணும். தோசை மேலே சுற்றிலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை நல்லா நைஸாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இந்த சட்னியை அப்ளை பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த தோசை நல்லா மொறுமொறுன்னு வெந்தோடனே இந்த மசாலாவை ஒரு சைடோ இல்லாட்டா ஃபுல்லாகவோ நல்லா அப்ளை பண்ணிக்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மசாலாவை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு சைடு மட்டும் வச்சு கூட மடக்கி போட்டு வச்சுக்கலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் மசாலா தோசை வெறும் மசாலா மட்டும் வச்சு கொடுப்பாங்க. மைசூர் மசாலா தோசையில் இது மாதிரி கார சட்னி வச்சு இந்த மசாலா வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரத்தோடையும் அந்த மசாலா டேஸ்ட்டோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.